வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புத மருந்தாங்க அரிசி கழுவின தண்ணீர். இது சாதம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கழுவுறோம்ல, அந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணியை நம்ம யோசிக்காம நம்ம கீழே தான் கொட்டுறோம். ஆனால் இதில் இருக்கிற விட்டமின்ஸ்கள், மினரல்கள், அமினோ ஆசிட், ப்ரோபயாட்டிக் இது உடம்புக்கும் நம்மளுடைய தோலுக்கும் முடிக்கும் ஜீரணத்துக்கும் இது எல்லாமே நம்ப முடியாத பல நன்மைகளை கொடுக்குது தெரியுமா? அது என்னென்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்படும்ங்கிற அனைத்து விதமான தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, அரிசி தண்ணியை களைஞ்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றுவோம். ஆனால் அந்த தண்ணியில் நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்ங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் விட்டமின் B1 இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அடுத்து இந்த புளிச்சு போன அந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, அரிசி கழுவுன தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதம் வடித்த பிறகு வரக்கூடிய அந்த வடிகஞ்சி தண்ணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் லேட்டாக காலையில் சமைச்சது சாயந்தரம் எடுக்கும்பொழுது புளிச்சு போய் இருக்கும். ஏன்னா அது பாக்டீரியா அதில் ரியாக்ட் ஆகி புளிச்சு போய் இருக்கும். அதில் இயற்கையாகவே நம்மளுக்கு நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அந்த சத்துக்கள் அந்த இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அரிசி கழுவுன தண்ணி, வடித்த கஞ்சி இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய டாப் 10 நன்மைகளை இப்போ பார்க்கலாம். முதலாவது நம்மளுக்கு ஜீரண சக்தியை 50% அதிகப்படுத்துறதுக்கு இந்த தண்ணி நம்மளுக்கு உதவி பண்ணுது. தண்ணியும் சரி, வடித்த கஞ்சி அந்த தண்ணியும் சரி, ரெண்டு தண்ணியுமே நம்மளுக்கு உதவி பண்ணுது. நம்மளுக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்து அந்த குடல் நல்லா நன்கு இயங்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது நன்மை என்னென்னா, உடலில் நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு தண்ணியுமே உதவி பண்ணுது. மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, பாடியில் டீஹைட்ரேஷனை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது ஓஆர்எஸ் இருக்குல்ல, ஓஆர்எஸ் மாதிரி வேலை செய்யும் நம்ம உடலுக்கு இந்த வடித்த கஞ்சியும் அரிசி தண்ணியும். அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா, இந்த ரைஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் உடனே நம்மளுடைய பாடிக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம், ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை நம்ம டெய்லி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் எடை இயற்கையாகவே அதிகரிக்கும். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நம்ம ஊர் சைடில் கிராமங்கள்லாம் காலையில் எந்த ஒரு உணவுமே காலைல சாப்பிட மாட்டாங்க. இட்லி, தோசையோ, பூரியோ, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோடனேயே இந்த வடித்த சாத கஞ்சி இருக்கும். இந்த வடித்த சாத கஞ்சியில், அதாவது கஞ்சினா அந்த வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த வடித்த தண்ணியில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு செம்பு தண்ணியை கலந்து அதில் உப்பு போட்டு அப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க, வயல்வெளிக்கு. ஏன்னா இதை குடிக்கும்போதே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த வடித்த தண்ணியிலேருந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க காலையில் வேறு எந்த சாப்பாடுமே சாப்பிட மாட்டாங்க, இந்த வடித்த தண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி உடல் மெலிஞ்சு போய் இருக்காங்க, எது சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வடித்த கஞ்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக கூட ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சரு, அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த வடித்த கஞ்சியும் ரைஸ் வாட்டரும் உதவி பண்ணும். தினமும் காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 வாரத்திலேயே அந்த அசிடிட்டி லெவல் குறையிறத நீங்களே உங்களுடைய கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த அல்சரையும் அசிடிட்டியும் சூப்பராக குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கூட விளங்கும். அடுத்து 5வது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஓஆர்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது. ஏன்னா திடீர்னு குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் போகும், வாமிட்டிங் போகும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கூட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் இந்த வடித்த கஞ்சி தண்ணியோ இல்லை ரைஸ் வாட்டர் தண்ணியோ நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய டாக்டர் அட்வைஸ்ட்டு கேட்டுகிட்டே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே நீங்கள் கொடுக்கலாம்.
அடுத்து 6வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எனர்ஜி குடிநீர் நீர் தாங்க இந்த வடிச்ச கஞ்சி சாதமும், ரைஸ் வாட்டரும். காலையில நீங்க வெறும் வயிற்றில குடிக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த டைம்ல வரக்கூடிய நாசியா, வாமிட்டிங் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் ஒரு எனர்ஜி வந்து அந்த ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, உங்களுடைய தோள்கள வந்து நல்லா பிரகாசமா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஏன்னா, ரைஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஸ்கின்ன நல்லா ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கும், டைட்டனிங் பண்ணுறதுக்கும், நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். நம்ம கொரியனுடைய ஸ்கின் கேர்ல ரைஸ் வாட்டர தான் டோனரா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவும் ஃபேமஸானது. ஏன்னா, ரைஸ் வாட்டர்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்கும். ஸோ, நம்மளுடைய ஸ்கின்ன நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் தண்ணி மட்டுமே போதும். நம்ம இதை டெய்லி கீழே தான் ஊற்றுறோம். ஸோ இதை ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அவ்வப்போது மூஞ்சியை நீங்கள் கழுவிட்டு வரும்பொழுது உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு ஆயிரும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருட்கள், மங்கு, மர எல்லாமே வந்து போய் சுத்தமாக அப்படியே மறைஞ்சிரும். இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சு அடுத்து 8வது நன்மை என்னென்னா, முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா முடி உதிர்தல் தாங்க. பல காரணங்கள்னால நம்மளுக்கு முடி கொட்டுது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னால, நம்மளுடைய பாடி ஹீட்னால, இப்படி நிறைய காரணங்களை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரைஸ் வாட்டர். அதாவது புளிச்ச தண்ணி. அதாவது அந்த ரைஸ் வாட்டரை உடனே உள்ளதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதில் வந்து சத்துக்கள் இருக்காது. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா 10 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு காலையில் ஊற வச்ச தண்ணியை அப்படியே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆயிரும். அதில் வந்து புளிப்பு தன்மை ஏற்படும். அந்த தண்ணியை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த முடியில் உள்ள அந்த ரூட்டுகளை வந்து பலப்படுத்துறதுக்கு உதவிப்படும். ஏன்னா அதில் இயற்கையாகவே விட்டமின்ஸ்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறத விட நம்ம கொஞ்சம் டைம் வச்சுட்டு பயன்படுத்தும் பொழுது அதில் இயற்கையான விட்டமின்ஸ்கள் நிறைய ஆகி நம்மளுடைய அந்த முடியோடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. இது முக்கியமாக நம்ம முடிக்கு எப்பவும் போல் ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் இந்த ரைஸ் தண்ணியை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 9வது நன்மை என்னென்னா, இம்யூனிட் பவரை அதிகரிக்கிறதுக்கு இந்த வடிச்ச கஞ்சி தண்ணியும் ரைஸ் வாட்டரும் உதவி பண்ணுது. நேச்சுரலாகவே இதில் வந்து ப்ரோபயாட்டிக் இருக்குது. அதனால குடலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும், ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் செரிக்கிறதுக்கும் நல்ல பாக்டீரியா வேணும். நல்லா குடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் தண்ணி வந்து உதவி பண்ணுது. நம்மளுடைய இம்யூனிட் பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கும். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, வயதானவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டாமினாவையும் கொடுக்குற ஒரு உணவுனா இந்த ரைஸ் வாட்டர் தண்ணி, வடிச்ச கஞ்சி தண்ணி. இது வயிற்றுக்கு இதமாக இருக்கும், எனர்ஜியை கொடுக்கும், அப்புறம் நல்ல டைஜஷனையும் கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக இந்த வடிச்ச கஞ்சி தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம். அவங்க டெய்லி குடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும். மற்ற உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கு தேவையான அந்த செரிமான தன்மையும் அதிகரிக்க செய்யும். இந்த ரைஸ் வாட்டரை கரெக்டாக எப்படி நம்ம வந்து கரெக்டான முறையில் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை சுத்தம் செஞ்சிடணும். தண்ணீரில் ஒரு முறை மட்டும் நல்லா கழுவுங்க. கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது முறை கழுவிங்களா அந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் சேமித்து வைங்க. இல்லைனா ஒரு பவுலில் கூட ஊற்றி அதை சேமித்து வைங்க. இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு கீழே ஊற்ற சொல்கிறோம்னா அதில் சாதம் வேக வைக்கும்போது வரக்கூடிய அந்த தண்ணியில் ஸ்டார்ச் நிறையா இருக்கும். இல்லைன்னா அந்த சாதத்தை வேக வச்சுட்டு வடித்தோம்ல அந்த வடித்த தண்ணி கஞ்சியை நம்ம எடுத்து குடிச்சுக்கிடலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி. அடுத்து இந்த தண்ணியை ரைஸ் வாட்டர் தண்ணியோ இல்லை வடித்த கஞ்சியோ இது ரெண்டையுமே வந்து 24 மணி நேரம் வந்து வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். நல்ல உங்களுக்கு பாக்டீரியா வந்து நிறையா வர ஆரம்பிக்கும். ப்ரோபயாட்டிக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பாட்டிலில் கூட சேமித்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 24
24 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு சூப்பரான உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த புளிச்ச புளிச்ச தண்ணி. ஓகேங்களா, அந்த புளிச்ச அந்த ஃப்ளேவர் வரும் 24 மணி நேரத்தில் வர ஆரம்பிச்சிரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னு நல்லா பளபளன்னு ஆக ஆரம்பிக்கும். இதைத்தான் கொரியன்ஸ் இதைத்தான் அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீனாக இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தினமும் இதை அவங்க ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வரோன்னே அவங்க ஸ்கின்னு நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த தண்ணியை எப்போ குடிக்கிறது நல்லதுன்னா, காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது கூட ஜீனியோ இல்லை சுகரோ இல்லை வேறு ஏதோ வெல்லக்கட்டி இதெல்லாமே சேர்க்க வேணாம். கொஞ்சோண்டு சில பேருக்கு சும்மா குடிக்க பிடிக்காது, வேணால் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறங்க, நிறையா போட வேணாம். அதாவது காலை உணவுக்கு முன்னாடியே நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த செரிமானம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து இது யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணணும்னா, டயபெட்டிஸ் அதாவது சுகர் இருக்கிறாங்கல்ல, சுகர் இருக்கவங்க டெய்லி இதை குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கிறங்க. அடுத்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க எடுக்கக்கூடாது. அடுத்து ஃப்ளோட்டிங் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம கீழே ஊற்றிட்டு இருந்த இந்த வடிச்ச கஞ்சி தண்ணியிலையும் அரிசி கழுவின தண்ணியிலையும் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய உடலுக்கும் தோலுக்கும் முடிக்கும் இவ்வளவு நன்மைகளை தரணும் தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் கீழே ஊற்றுவீங்களா? இனிமேல் ஊற்ற மாட்டீங்கல்ல. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடல்லையும் சரி, மனசுலையும் சரி, உங்கள் முகத்துலையும் சரி மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.